வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்களா நிறையா வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, இல்லை லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்படி இருந்தால் நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. அதனால தான் இப்போ பார்த்திங்களா ஒரு வாரமாக கொஞ்சம் வீடியோவுக்கு டிலே. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நிறையா வீடியோ வரதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து ஆதரவு கொடுங்க. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்களா ஒரு வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எஸ்பிஐலேருந்து வந்து பார்த்திங்களா மேனேஜர் போஸ்ட்டுக்காக கேட்டிருக்காங்க, அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்காக கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அசிஸ்டண்ட் மேனேஜர்னு சொல்லி பதவியின் பேர் வந்து அசிஸ்டண்ட் மேனேஜர் சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் காலி பண்ணிட்டு வந்து 169 கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நேர்காணல்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க வந்து எப்படி வேணாலும் பார்த்தாங்க, எக்ஸாம் வைக்கலாம், தேர்வு எப்படி வேணாலும் பண்ணலாம். இது வந்து விண்ணப்பிக்கிறது வந்து ஆன்லைன் தான் சொல்லியிருக்காங்க. இந்த பதவி மற்றும் காலி என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்களா உதவி மேலாளர், இது வந்து பார்த்திங்களா 43 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி உதவி மேலாளர் பொறியாளர் மின்சாரத்துறையில் வந்து பார்த்திங்களா 25, உதவி மேலாளர் இது வந்து தீயணைக்கிறது, இந்த மாதிரி வந்து இதில் வந்து 101 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 169. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் பார்த்திங்களா உதவி மேலாளர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்திங்களா 48,480 62,480 சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்களா 3 இதுக்குமே சேம் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கொடுக்குறேன். அடுத்து பார்த்திங்களா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்களா உதவி மேலாளர் வந்து பொறியியல் வந்து சிவியல், அதில் வந்து பார்த்திங்களா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் வந்து கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்டதில் வந்து அதில் வந்து படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்களா சிவில் இன்ஜினியர், இதில் வந்து பார்த்திங்களா குறைஞ்சது 60% மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா எலக்ட்ரிக்கலுக்கும் அதே மாதிரி தான். எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்திங்களா 60% படிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பொறியாளர் இதை வந்து இப்போ பிஇ பிடெக் இதுவும் வந்து பார்த்திங்களா பாதுகாப்பு துறையில் வந்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங்கில் தீ மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு பொறியியல் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் மேலும் வந்து பார்த்திங்களா அபிஷியல் வெப்சைட் பார்க்க சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அடுத்து வயது வரம்பு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து 18 முதல் 30 வயது வரையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உயர் வயது வரம்பு வந்து அரசு விதிகளின்படி எல்லாத்துக்குமே ஒன்று தான், விதிகளின்படி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இவங்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொது பிசி எம்பிசி ஓபிசி இந்த மாதிரி வந்துக்கிறவங்களுக்குலாம் 750 சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா எழுத்து தேர்வு வைக்கிறாங்க. எழுத்து தேர்வு வச்சு அதிலேருந்து ஒரு லிஸ்ட்டு எடுக்க ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்படி தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நேர்காணல் வைக்கிறாங்க. விண்ணப்பதாரர் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் ஆன்லைனில் தான் இதை அப்ளை பண்ணோம், ஆஃப்லைனில் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்பியோட அபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி எந்த தப்புமே இல்லாத நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஒன்ஸு வந்து கரெக்டாக செக் பண்ணி முக்கியமானலாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தப்பு பண்ணிங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்டு கேட்குதோ எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக கொடுக்கணும். ஆன்லைனில் வந்து விண்ணப்பிப்பதற்கு 12/12/2024 தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த பயன்முறையும் பாகுபாடும் இதில் வந்து எதுவுமே ஏற்றுக்கொள்ளமான்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த பயன்முறை மற்றும் பயன்பாடும் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், வேறு எந்த ஒரு முறையிலும் அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்களா இதில் எந்த பாகுபாடும் இல்லாத எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிங்களா உங்களோட ஷார்ட் பண்ணி அதில் இன்டர்வியூ வச்சு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 22/11/2024 இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 12/12/2024 இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க.
நீங்கள் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு லிங்கு, அஃபிஷியல் வெப்சைட், நோட்டிஃபிகேஷன் எல்லா லிங்க்குமே நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம வந்து சீக்கிரமாக போட போகிறோம். உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக வீடியோ போட போகிறோம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.